இந்த காணொளியில் 7th ஓவியம் பற்றிய கேள்விகளை கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பேன், பேராகிராஃப் மாதிரி. அதுலேருந்து கேள்விகள் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அதுலேருந்து எந்த கேள்வியாவது கேட்டாங்க அப்படின்னாக்கா உங்களால் எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படின்றதுக்காக இந்த மெத்தேடு பார்க்கலாம். சுவர் ஓவியம். அரண்மனை, மண்டபங்கள், கோவில்கள் போன்றவற்றில் சுவர்களிலும் மேற்கூரைகளிலும் சுவர் ஓவியங்களை காண முடியும். இது புக்கில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சித்தன்னவாசல் என்னும் ஊரில் சுவர் ஓவியம் காணப்படுகிறது. இப்போ இதில் எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, சுவர் ஓவியம் உள்ள ஊர் எது அப்படின்னு கூட ஆப்ஷனில் சித்தன்னவாசல் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒன்று கூட விடுபடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். பார்ப்போம் பின்னாடி. துணி ஓவியம். துணி ஓவியம் எத்தனை வகைகளில் கூறப்படுகிறது அப்படின்னு கேட்கலாம். எழினி, திரைச்சீலை, கிழி, படாம் என பல வகைகளில் கூறுகின்றனர் அப்படின்ட்டு. இதில் ஏதாவது ஒன்று கொடுத்து நம்மக்கிட்ட என்ன பண்ணலாம், துணி ஓவியத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம். அதுக்கேற்ற மாதிரி படிச்சுங்க. சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்படுகிறது. இப்போ இதில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, குணமாலையை யானையை கண்டு அஞ்சிய காட்சியை யார் வரைந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீவகன் எழுதணும். எதில் வரைந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா துணியில்னு சொல்லலாம். சில டைமில் துணி பதில் என்ன பண்ணலாம், மேலே இருக்க இந்த எழினி, திரைச்சீலை இது மாதிரி கூட கொடுத்துட்டு இதில் வரைந்தார் அப்படின்னும் கேட்கலாம். அதனால் கேள்விகளை எப்படி ஒன்றாலும் கேட்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்கணும். அதனால தான் இதை ஃபுல்லாக உங்களுக்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்ப்போம். தற்காலத்தில் துணி ஓவியம், கலம்காரி ஓவியங்கள் என்ற பெயரில் தமிழகத்திலும் ஆந்திராவிலும் ஓவியர்கள் வரைந்து வருகின்றனர் அப்படின்னு. தற்காலத்தில் துணி ஓவியங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், கலம்காரி ஓவியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அப்படிங்க. எங்கெங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆந்திராவிலையும் தமிழகத்திலும் என்ன பண்ணுறாங்க, கலம்காரி ஓவியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஓலைச்சுவடி ஓவியம். ஓலைச்சுவடி மீது எழுத்தாணிகளை கொண்டு கோட்டு ஓவியமாக, வண்ணப்பூச்சி ஓவியமாக வரையப்படுகிறது அப்படின்னா நல்லா வரைவார்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஓலைச்சுவடிகளில் எழுத்தாணிகளை கொண்டு என்ன ஓவியம் வரையப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கோட்டு ஓவியம் அப்படின்னு சொல்லலாம். வண்ணப்பூச்சி ஓவியமும் சொல்லலாம். இப்போ ஆப்ஷனில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கணும். தற்காலத்தில் ஓலைச்சுவடி ஓவியங்கள் காண்பது மிகவும் அரிது. தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்தில் சென்றால் இந்த ஓவியங்களை காணலாம். இப்போ தற்காலத்தில் ஓலைச்சுவடிகள் எங்கே பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா தஞ்சாவூர் சரஸ்வதி மகால்னு சொல்லலாம். இது தமிழ்நாட்டில் எங்கன்னு கேட்கலாம். அதனால் தஞ்சாவூரில் சரஸ்வதி மகாலில் நம்ம என்ன பண்ணுறோம், ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த வகையான ஓலைச்சுவடிகள் நம் முன்னோர்கள் ஓவியம் வரைந்தனர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், திருத்த முடியாத ஓலைச்சுவடிகள் அல்லது ஒரு கீறல் ஏற்பட்டாக்க அந்த ஓலைச்சுவடிகள் என்ன பண்ணலாம், நாம் படம் வரைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இப்படியும் கேட்கலாம், எந்த வகையான ஓலைச்சுவடிகளில் நாம் படம் வரைய வேண்டும் இல்லை ஓவியம் வரைய வேண்டும் அப்படின்னும் சில கேள்விகள் கேட்கலாம். எப்படி கேட்பாங்கலாம் சொல்ல முடியாது, ஆனால் டீப்பாக படிப்போம். நெக்ஸ்ட் பார்ப்போம். செப்பேட்டு ஓவியங்கள். முற்காலத்தின் மன்னர்கள் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடுகளில் பொறித்தனர். இந்த செப்பு தகடுன்னு சொல்லுவீங்கள்ல, அது மாதிரி செப்பு தகடுகள்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க, ஓவியமும் வரைஞ்சிருக்காங்க. சில டைம் என்ன பண்ணியிருக்காங்க, அவருடைய ஆவணங்களையும் என்ன பண்ணியிருக்காங்க எழுதியிருக்காங்க. இதில் செப்பேடு. இது செப்பேட்டு ஓவியம். இப்போ ஓலைச்சுவடியில் இருந்தால் ஓலைச்சுவடி ஓவியம், செப்பேட்டில் இருந்தால் செப்பேட்டு ஓவியம். ஓவிய மண்டபத்தில் பல வகையான ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. ஓவியங்கள் அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விலைக்கு கூறினர் என்ற செய்தி எதில் கூறப்பட்டிருந்ததுன்னா பரிபாடலில் இடம்பெற்றிருக்கு. அதாவது ஓவிய மண்டபத்தையும் தனியாக வச்சுருந்தாங்களாம். அந்த ஓவிய மண்டபத்தில் பல வகையான ஓவியங்கள் வரையப்பட்டிருந்த அந்த ஓவியங்களை அறிந்தவர் அறியாதவர்களுக்கு விலைக்கு கூறினர் என்ற செய்தி எதில் கூறப்பட்டிருக்கு அப்படிங்கன்னா பரிபாடல். கேட்கலாம், ஓவியம் அறிந்தவர் அறியாதவருக்கு விலைக்கு கூறினர் என்ற செய்தி அந்த நூலில் கூறப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் கேட்டாங்கன்னா நம்ம பரிபாடலில் கூறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பதில் அளிக்கணும். இன்னும் பல எழுத்துநிலை மண்டபம், துன்னூர் சுட்டமும், சுட்டு அறிவுறுத்தும். இந்த இது லைன் தான் பரிபாடலில் இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் மேலே இருக்க கேள்வி கேட்டிருக்காங்க.
தந்த ஓவியம். இந்த தந்தம் வயது இறந்த யானையின் தந்தங்களின் மீது பல வகையான நீர் வண்ணங்களை பயன்படுத்தி அழகான ஓவியங்களை தந்த ஓவியங்கள் வரைந்தனர். அதாவது வயது முடிஞ்ச ஒரு யானையோட தந்தத்தை எடுத்து அதை வச்சு என்ன பண்ணாங்க, நீர் வண்ணங்களையும் பயன்படுத்தி என்ன பண்ண அழகான ஓவியங்களை வரைந்தனர். இந்த ஓவியம் கேரள மாநிலம் அதிகம் காணலாம். எங்கே அதிகம் காணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் என்ன சொல்லணும், கேரளா மாநிலத்தில் அதிகம் காணலாம் அப்படின்னு சொல்லணும். தாள் ஓவியம். தாள் ஓவியம்னா பேப்பர். தற்காலத்தில் பரவலாக பயன்பாட்டில் இருப்பவை எதுன்னு தாள் ஓவியம். தற்காலத்தில் பரவலாக பயன்படும் ஓவியம் எது, இல்லை வரைபடும் ஓவியம் எதுன்னு கேட்கலாம். இன்னும் தாள் ஓவியம் அப்படின்னு சொல்லணும். இந்த தாள் ஓவியத்தில் பார்த்திங்கன்னா கோட்டோவியங்கள், வண்ண ஓவியங்கள், நவீன ஓவியங்கள் என பல வகையான வடிவங்களில் என்ன பண்ணுறாங்க, தாள் ஓவியங்கள் வரையப்படுகிறது. தாள் ஓவியங்கள் எந்தெந்த வகையில் வரையப்படுகிறதுன்னு கேட்டு கோட்டோவியங்கள் போடலாம், வண்ண ஓவியங்களா, நவீன ஓவியங்களா அப்படின்னு கூட கேட்கலாம். பார்த்தாங்க. அதே மாதிரி கரிக்கோல், நீர்க்கோல், நீர் வண்ணம், எண்ணெய் வண்ணம் போன்றவற்றை பயன்படுத்தி ஓவியங்கள் வரையப்பட்டது. அந்த ப்ரஷ்ஷில் பண்ணுங்களா, அதை தான் சொல்ல வராங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா கரிக்கோல், நீர்க்கோல், நீர் வண்ணம், எண்ணெய் வண்ணம் இது போன்ற வண்ணங்களை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க, ஓவியங்கள் வரையப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. கருத்து வரைபடம் அப்படின்னு அந்த நியூஸ் பேப்பர்லாம் வருங்களா, அதில் வர்றது தான் சொல்லணும். இந்திய இதழில் பாரதியார் தான் கருத்துப்பட ஓவியங்களை முதலில் வெளியிட்டவர். இந்த கருத்துப்படம் இது ரொம்ப முக்கியமான கேள்வி, கொஞ்சம் பார்த்துக்கங்க. என்னென்னா நிறைய முறை கேட்டிருக்காங்க. இந்திய இதழில் பாரதியார் தான் என்ன பண்ணுறாரு, முதல்ல கருத்துப்பட ஓவியங்களை என்ன பண்ணுறாரு அப்படின்னு கொடுக்குறாரு. அதனால் இது நிறைய முறை கேட்டிருக்காங்க, பார்த்துக்கங்க. கருத்துப்பட ஓவியங்களின் மற்றொரு வடிவமே கேலி சித்திரம். அதான் அந்த நியூஸ் பேப்பரில் வரும்ல கேலி சித்திரம், அதுங்கிறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்க, இந்த கருத்துப்பட ஓவியங்களின் மற்றொரு வடிவம் தான் என்ன சொல்கிறாங்கன்னா கேலி சித்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் கேட்பாங்க, பார்த்துக்கங்க. மனித உருவங்களை விந்தையாகின தோற்றங்கள் நகைச்சுவை தோன்றும்படி வரைவது, அதே தான் சொல்லிகிட்ருக்காங்க. அதாவது நம்ம நியூஸ் பேப்பரில் மோடி படத்தை எல்லாம் மாற்றி வரைவாங்கள்ல, அதுதான் கேலி சித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை முதல் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாரதியார். வேறு பெயர் என்னென்னா, அதாவது ஓவியத்துக்கு என்னென்ன வேறு பெயர்கள் இருக்குது அப்படின்றது ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இதையும் பலமுறை கேட்டிருக்காங்க, பார்த்துங்க. ஓவு, இங்கே பார்த்துங்க, ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி. இது எல்லாமே இன்னும் ஓவியம் பற்றி கூறப்படும் வார்த்தைகள். தமிழில் வார்த்தைகள் மொத்தம் 7 இருக்கும். 7ஐயும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓவியம் வரையப்படுபவர்களை எவ்வாறு அழைப்பார்கள்னு கேட்கலாம் கேள்வி. இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணுள் விளைஞர், இந்த இடத்துல பாருங்கள், கண்ணுள் விளைஞர், ஓவிய புலவர், ஓவமாக்கல், கிளவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர், இது மாதிரி பல பெயர்களை என்ன பண்ணுறாங்க, ஓவியம் வரைபவர்களை அழைப்பார்கள். அதே மாதிரி ஓவிய கூடம், அதாவது ஒரு மண்டபம் கட்டி அதில் ஓவியம் மட்டுமே வரைஞ்சிருக்கோம், அதுதான் என்ன பண்ணுறாங்க ஓவிய கூடம். அதில் தமிழில் எப்படி அழைப்பார்கள் அப்படின்னு பார்ப்போம். எழுத்து தொழில் அம்பலம், எழுத்து நிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திரக்கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை இப்படின்ட்டு பல பெயர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த ஓவிய கூடத்தை அழைக்கிறாங்க. அதே மாதிரி நவீன ஓவியம் ஓவியக்கலையின் மிக புதுமையான வடிவங்களை நவீன ஓவியம் ஏற்றுக்கிச்சு. இந்த நவீன ஓவியத்தில் ஒரு சிலர் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம புக்கில் கொடுத்தவர் ராஜ ரவிவர்மா. அப்புறம் இந்த ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமையை புகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ராஜ ரவிவர்மா. அது சரி. அதே சமயத்தில் இவரது பாணி ஓவியங்கள் பிற்காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா நாள்காட்டியில் அதிகம் பயன்படுத்தப்படுது. அப்போ நாள்காட்டியில் அதிகம் பயன்படுத்துவது யாருடைய ஓவியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜ ரவிவர்மா. இது போல் கேள்விகள்லாம் மாற்றி கேட்பாங்க. இதை அப்படியே படிச்சுக்கோங்க. ஆள்காட்டி ஓவியம் வரையும் முறையை முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுவர் யாருன்னு கொண்டையூர் ராஜா. நாள்காட்டி ஓவியங்களை பஸ்ஸர் பெயிண்டிங் என்றும் அழைப்பார்கள். இப்போ ராஜரவிவர்மா பார்த்தோம்ல, அதே போல் தான் நாள்காட்டி ஓவியத்தில் முதல்ல பண்ணது யார் அப்படின்னா கொண்டையூர் ராஜா தான். இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மாற்றி கேட்பாங்க, அதுக்காக தான் எல்லாத்தையும் கொண்டுருவேன். அதே மாதிரி இந்த நாட்காட்டி ஓவியங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பஸ்ஸர் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இதையும் நிறைய முறை கேட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.